ஒரு மனிதன் மிகவும் அழகான பெண்ணை மணந்தான். திருமணத்திற்கு பிறகு அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். மனிதன் அவள் அழகை ரசித்து அவளை மிகவும் நேசித்தான். ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு அவரின் மனைவி தோல் நோயால் அவதிப்படுகிறார். அதனால் தன்னுடைய அழகை படிப்படியாக இழக்கத் தொடங்குகிறார். இதை அறிந்து கொண்ட அந்த மனைவி, நான் அசிங்கமாகிவிட்டால் என் கணவர் என்னை வெறுக்க ஆரம்பித்து விடுவாரே, அவரின் வெறுப்பை என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்று தன் மனதில் நினைத்து கொண்டாள். இதற்கிடையில் ஒரு நாள் அவருடைய கணவன் ஏதோ வேலைக்காக வெளியூர் செல்ல நேர்ந்தது. வேலை முடிந்து வீடு திரும்பும் போது விபத்தில் சிக்கினார். அதனால் அவருடைய இழந்து கண்களையும் இழந்தார். இதையெல்லாம் மீறி அவர்களுடைய திருமண வாழ்க்கை சாதாரணமாக முன்னேறியது. காலம் கடந்தது. மனைவி தோல் நோயின் காரணமாக தன் அழகை முற்றிலும் இழந்தாள். அவள் மிகவும் அசிங்கமாக மாறினாள். ஆனால் அவளுடைய பார்வையற்ற கணவனால் அதனை பார்க்க முடியவில்லை. அதனால் அவளுடைய திருமண வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் இல்லை. எப்பொழுதும் போல் அவள் கணவன் அவனை நேசித்தாள். ஒரு நாள் மனைவி இறந்து போனாள். அப்போது கணவர் சோகமாகவும் தனியாகவும் இருந்தார். அவர் அந்த நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என முடிவு செய்தார். அவர் தன் மனைவிக்கான அனைத்து இறுதி சடங்குகளையும் செய்து முடித்து அடுத்த நாள் கிளம்ப தயாராக இருக்கும்போது அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் அவரிடம் வந்து, உன் மனைவியின் ஆதரவின்றி நீ எப்படி வாழ முடியும்? நீங்களோ பார்வையற்றவர். உங்கள் மனைவி இத்தனை காலம் உங்களுக்கு உதவியாக இருந்தார். இனி உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் அல்லவா என்று கேட்டார். அதற்கு இந்த கணவர், நண்பரே, நான் பார்வையற்றவன் அல்ல. நான் பார்வையற்றவன் போல் நடித்து வந்தேன். ஏனென்றால் என் மனைவிக்கு தன் நோயை பற்றி தெரிந்ததும் அவள் அதை பற்றி கவலைப்படுவதையும் பயப்படுவதையும் உணர்ந்தேன். அவள் மிகவும் நல்ல மனைவி. நான் அவளை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினேன். அதனால்தான் இத்தனை வருடங்களாக நான் பார்வையற்றவனாக நடித்தேன் என்று கூறினார்.